நேபாளத்தில் வெடித்த கலவரத்தில் சிக்கிய மக்களை இலங்கையின் முன்னாள் அமைச்சர் செந்தில் தொண்டமான் காப்பாற்றியது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது. நேபாளத்தில் என்ன நடந்தது விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நேபாளத்தில் சூறையாடிய ஜென்சி கலவரம் காற்றை கூட கந்தக வாடை வீச வைத்தது. வீதிகளில் கூச்சல் குழப்பம், விடுதிகளில் கட்டுக்கடங்காத பெருந்தீ. நேபாள நாடாளுமன்றத்தை கூட நடுங்க வைத்த அந்த கலவரத்தின் ரணத்தை நேபாள மக்கள் மட்டுமல்ல, வெளிநாடுகளில் இருந்து நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற மக்களும் நேரடியாகவே அனுபவித்தனர். நேபாள தலைநகர் காத்மாண்டு, பொக்காரா, இட்டாஹரி போன்ற முக்கிய நகரங்கள் அனைத்துமே வன்முறை வெடித்து எங்கு பார்த்தாலும் கலவரம் கோரதாண்டவம் ஆடியது. இந்த குழப்பமான சூழலில்தான் தலைநகர் காத்மாண்டுவில் உள்ள தனியார் ஹோட்டலுக்குள் நுழைந்த கலவரக்காரர்கள் அந்த விடுதியை சூறையாடினர். அங்கே தங்கியிருந்த மக்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போயினர். கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோர் தங்களது அறைகளுக்குள் பூட்டிக் கொண்டு பதுங்கியிருந்தனர். ஆனால் போராட்டக்காரர்கள் தடைகளை மீறி விடுதிக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தியதால் நிலைமை மேலும் மோசமடைந்தது. இலங்கையிலிருந்து கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான் நேபாளம் சென்றிருந்தார். அப்பொழுது அவர் தங்கியிருந்த அந்த நட்சத்திர விடுதிக்குள் நுழைந்த கலவரக்காரர்கள் அங்கிருந்த பொருட்களை உடைத்து சேதப்படுத்தியதுடன் மக்களையும் தாக்க முயன்றனர். உயிர் பயத்தில் விடுதி கதவுகளை பூட்டிய சுற்றுலா பயணிகள் வெளியேற முடியாமல் தவித்தனர். அப்போது அந்த ஆபத்தை உணர்ந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான் ஆபத்தான நிலையில் இருந்த மக்களை சாதுரியமாக மீட்டார். இதனால் பலர் ஆபத்தான சூழலிலிருந்து பத்திரமாக மீட்கப்பட்டனர். தப்பிப்பதற்கான வாய்ப்பிருந்தும் கூட அங்கிருந்து தான் மட்டும் செல்லாமல் மற்றவர்களையும் அங்கிருந்து மீட்பதற்காக செந்தில் தொண்டமான் உதவியதாக அங்கிருந்தவர்கள் கூறினார்கள். இந்த கோர கலவரத்திலிருந்து மீண்டு வந்த குமார் அபிஷேக் என்பவர் இலங்கையின் தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமானால் தான் தற்போது உயிர் தப்பியதாக சமூக வலைதளத்தில் சாட்சியம் அளிக்க தற்போது அந்த பதிவு வைரலாகி உள்ளது. கலவரங்கள் மனிதனை சிதைக்கும் போது மனிதநேயம் மக்களை காக்கிறது என்பதற்கு சான்றாக மாறியுள்ளது இந்த நிகழ்வு. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பிரிஸ்கா லூயிஸ்.